வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் ஆஸ்பிரன்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், அன்னெசரி புக் ரீடிங். நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் என்ன அப்படின்னா என்சிஆர்டி புக். என்சிஆர்டி புக்கை நியூக் அண்ட் கார்னர் ஈச் லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் படித்தாலே போதும், நம்மளால நீட்டில் பெஸ்ட் ஸ்கோர் வந்து அட்டைன் பண்ண முடியும். நீட் என்சிஆர்டி புக்கை வந்து நம்ம கவர் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸை வந்து கவர் பண்ணிக்கலாம். செகண்ட், ரேண்டம் லேர்னிங். ரேண்டம் லேர்னிங்கில் என்ன அப்படின்னா, நம்ம நீட் படிக்கும்போது நம்ம ஈஸியான சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு படிப்போம், நெக்ஸ்ட்டு கஷ்டமான சாப்டர்ஸ் படிப்போம். ஓகேங்களா? சில பேர் வந்து கஷ்டமான சாப்டர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீட் படிக்கும்போது அவாய்ட் பண்ணக்கூடாது. என்சிஆர்டி இருக்கிற ஈச் லெசன்ஸில் ஈச் லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் படித்தா மட்டும்தான் நீட்டில் வந்து பெஸ்ட் ஸ்கோர் வந்து அட்டைன் பண்ண முடியும். என்சிஆர்டி புக்குக்கு பின்னாடி இருக்க புக் பேக் எக்ஸசைஸ், டயக்ராமுக்கு கீழே இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே, பார்ட்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். தெளிவாக படித்தோம்னாவே போதும், நம்மளால நீட்டில் பெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து அட்டைன் பண்ண முடியும். தேர்ட் வந்து என்னென்னா, இக்னோரிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, என்ன தான் நம்ம தியரி கண்டென்ட் அதிகமாக படித்தாலும் நம்ம ப்ராப்ளமேட்டிக் சம்ஸும் பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம நிறையா சால்வ் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால நீட்டில் பெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து நிச்சயமாக அட்டன் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் வந்து நீங்கள் சால்வ் அவுட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் அவுட் பண்ணி வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்மளோட ப்ரிப்ரேஷன் எந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணிக்க முடியும். ஸோ டோன்ட் அவாய்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்விங் மெத்தட்ஸ். தென் டவுட் கிளாரிஃபையிங் மெத்தட்ஸ். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போதோ இல்லைன்னா நம்ம என்சிஆர்டி புக் நீட் கொஷின் சால்வ் பண்ணும்போதோ இல்லை படிக்கும்போதோ வந்து நம்மளுக்கு டவுட்ஸ் அதிகமாக வரும். டவுட்ஸ் அதிகமாக வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி விடவே கூடாது. எப்பப்பெல்லாம் டவுட்ஸ் வருதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் இல்லைன்னா ஆன்லைனில் கேட்டு உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. டவுட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கிளாரிஃபை பண்ணுறோமோ அப்போ தான் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கான்செப்டை கற்றுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்டையோ இல்லைன்னா ஆன்லைன் ட்ரெயினர்ஸ்டையோ கேட்டு உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து என்னென்னா ஸ்லீப்பிங் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸ்லீப்பிங் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரெயின் அப்போ தான் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் இருக்கிற 24 ஹவர்ஸில் நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு தூங்கினா தான் அப்போ பிரெயின் வந்து உங்களுக்கு என்னென்னா ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது வரைக்கும் படித்தது கூட உங்களால் ரீகால் பண்ண முடியும். ரிலாக்ஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ண கூட டைம் வராது. ஸோ ஸ்லீப்பிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் எவ்ரி ஒன் இன் லைஃப். ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸாக இருக்க நீங்கள் வந்து மஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்லீப். தேங்க்யூ. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜிகே அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.